சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் நோயாளிகளை மீட்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எந்த ஒரு காரணத்துக்கும் ஏதாச்சும் நம்ம என்ன ஆகும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் கொண்டாதான் உங்களுக்கு ஒரு தைரியம் வருவதற்காக இப்போ பாருங்க. சரி, இவ்வளவு நேரம் வந்து நீங்க அப்படியே இருக்கு இல்லை, இவ்வளவு பாதுகாப்பு இது பண்ணீங்க. இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ரெஸ்கியூ பண்ணுறது பற்றியும் ஃபயர் பற்றியும் காமிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணாங்க, லேட்டர் மூலமாக ரெஸ்கியூ பண்ணுறது பார்த்தீங்க, ரோட் மூலமாக ரெஸ்கியூ பண்ணுறது பார்த்தீங்க. அதுக்கப்புறமா பார்கோட் மெத்தட் சொல்லிருக்கு. இந்த ஒரு ஜன்னல் மட்டும் கேட்கும், அது யாரும் அவங்க எடுக்கல. இப்போ அந்த ஜன்னல் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் இல்லாமல் வித்தவுட் எக்யூப்மெண்ட் மூலமாக உள்ள மாட்டு இருக்கிற அளவு நம்ம பண்ணலாம், ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேசிக் ஃபயரை பற்றி வந்துடுவோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபயர் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன விதமான பொருளாக ஃபயர் ஆக சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு வரும். பார்த்தீங்கன்னா பேஷண்ட் படுத்துகிட்டே போயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு அந்த இது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் நோயாளிகளை எப்படி மீட்பது தொடர்பான ஒத்திகை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த தீ அணைப்பு ஒத்திகை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து உள்ளிருக்கக்கூடிய நோயாளிகளை மீட்பார்கள் என்பது குறித்தான ஒரு ஒத்திகை நிகழ்வானது இங்கே தீயணைப்புத் துறையினர் நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக வட சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தமிழகத்திலிருந்து பல்வேறு நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட இந்த மருத்துவமனையில திடீரென்று 5வது மாடியில ஒரு தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த நோயாளிகளை மீட்பார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் ஒத்திகையை செய்து காட்டி வருகிறார். முதலாவதாக தீயணைப்பு வாகனத்திற்கு அவர்கள் உள்ளே நுழைந்து அதன் பின்னர் மேலே இருக்கக்கூடிய நோயாளிகளை உடனடியாக அவர்கள் லேடர் மூலமாகவும் அதே போல ரோப் மூலமாகவும் அவர்கள் எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவார்கள் என்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சியை தான் தற்போது நிகழ்த்தி வருகின்றனர். முதலாவதாக உடனடியாக தீ விபத்து நிகழ்ந்தவுடன் உள்ளே இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் என்ன செய்து அந்த தீயை அணைக்க வேண்டும், உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த தீ தடுப்பான் கருவியை எடுத்து முதலாவதாக அணைக்க முயற்சி செய்து எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட வேண்டும் என அவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இங்க இருக்கக்கூடிய அவர்கள் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது தீயணைப்புத் துறையினர் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி அந்த நோயாளிகளை மீட்பார்கள் எனவும் அவர்களுக்கு செய்து காட்டி வருகின்றனர். இந்த ஒத்திகை நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இதுல பங்கேற்று அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கி வருகின்றனர். அதாவது இந்த பொதுவாக இந்த மருத்துவமனை அரசு மருத்துவமனையில மின்கசிவு காரணமாகத்தான் ஏராளமான தீ விபத்தானது நிகழும் எனவும் அந்த மின்கசிவு காரணமாக ஏற்பட்டால் எமர்ஜென்சி எக்ஸிட் பல மருத்துவமனையில இங்கு திறந்து வைக்காமல் அப்படியே இருக்கும் எனவும், ஆனால் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியை அடிக்கடி திறந்து பார்க்க வேண்டும், அவ்வழியாகத்தான் நோயாளிகளை வெளியே கொண்டு செல்ல முடியும் என பல்வேறு அறிவுரைகளையும், அதே போன்று சிலிண்டர் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த எப்படி தீயை அணைக்க வேண்டும் உள்ளிட்ட செயல்களை அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் சொல்லித் தருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.